ஹாய் வியூவர்ஸ்! தக்காளி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யுங்க, அடுப்பில ஒரு பொற்காஞ்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா என்ன ஆகட்டும், ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட என்ன செய்யுங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட என்ன செஞ்சுருக்கேன், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாவை என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்யணும், சில்லி பவுட்ரை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர் என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சி கரம் மசாலா பவுடர் என்ன செஞ்சுருக்கேன், நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு சிக்கன் 65 பவுடரையும் என்ன செஞ்சுக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா என்ன ஆகட்டும், கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க இந்த குழம்பு என்ன செய்யட்டும், கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி கொதித்து வந்தது அப்படின்னா சூப்பரான டொமேட்டோ கிரேவி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.